சில நாட்களுக்கு முன்பதாக சென்னையில் உள்ள டி நகர் என்ற பகுதியில ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சந்திக்க நான் சென்றிருந்தேன். அந்த குடும்பத்தில் உள்ள தாயார் அவர்கள் என்னோடு பேசும்போது மிகுந்த சந்தோஷமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். நன்றாக இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டே இருக்கும்போது, பிறகு அந்த குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். என்னுடைய மகளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி 1 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது அந்த பையனுடைய நடத்தை சரியில்லை என்று சொல்லி அவர்கள் அது நிமித்தமா அந்த திருமணத்தை பண்ண வேண்டாம் என்று அவர்கள் முடிவெடுத்த போது, அந்த பையனுடைய வீட்டுல ஒரே சண்டை போட்டு, உன்னை கொலை பண்ணிடுவேன், குத்திடுவேன், அடிச்சிருவேன், நீ ரோட்ல நடமாட முடியாது என்று சொல்லி அவர்கள் பயமுறுத்தி வேதனை படுத்தினதை அந்த தாயார் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவ்வளோ பெரிய மன வேதனைக்கு அந்த சம்பவம் நடந்திருந்தாலும், ஆனால் அந்த தாயாருடைய இருதயத்திலையும் உள்ளத்திலையும் அந்த முகத்திலையும் அந்த ஒரு வேதனையும் இல்லாமல் ஆண்டவரை பற்றி நாங்கள் மிகுந்த சந்தோஷமாக நாங்கள் பேசிக்கொண்டு ஆண்டவரையுடைய ஊழியங்களை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். ஆண்டவர் செய்த மகத்துவங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தீங்கை பிணைக்கிறவருடைய இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தாயாருக்கு தன்னுடைய கணவர் இல்லை, அவர்களுக்கு எந்த ஆள்பலமும் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஆனாலும் அவர்களுக்குள்ளாக எவ்வளவு வேதனைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் துக்கப்படவில்லை, வேதனைப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள் நம்புகிற இயேசு விடுதலை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், அற்புதம் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவர்கள் மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு மண்ணுக்கு போற மனுஷன் சொன்னதை குறித்து நீங்க மனவேதனை பட்டுட்டு உக்காந்துட்டே இருக்காதீங்க. இருக்கிற இடத்துல நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்க அந்த சந்தோஷத்தை இந்த நாட்கள்ல நீங்கள் அனுபவிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எவ்வளோ பேர் ஆண்டவரே வேதனையோடு துக்கத்தோடு கடந்த காலங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் மாற்றி போட்டு, தேவரீர் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி அவருடைய வேதனைகளை மாற்றி சமாதானம் சந்தோஷம் அவருடைய இருதயங்களை நிரம்ப செய்வீராக. அவளை உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.